போடுறீங்க? யாருக்கு வேணாலும் சொல்லக்கூடாது. யாருக்கு வேணாலும் போடுறது ஓட்டு கிடையாது. உங்களுக்கு யாரு வந்தா நல்லது செய்வாங்க, யாரு வந்தா உங்க வாழ்வாதாரத்தை மாத்துவாங்க, இந்த வீட்டை மாத்துவாங்க, இந்த இடத்துல பட்டா கொடுப்பாங்க, உங்களுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுப்பாங்க, ரோடு வசதி பண்ணி கொடுப்பாங்க. மழை தண்ணி வந்தா நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும், உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். மழை வந்தாலும் தண்ணி நின்னாலும் உங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். அப்படி நினைச்சீங்கன்னா இவங்க திரும்ப நீங்க வாக்கு போட்டீங்கன்னா ரோடு கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது, பட்டா கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. கடைசியில நீங்களும் கல்லுல துணி துவைக்க வேண்டியதான். இந்த வீட்டோட நிலைமை மாறாம இப்படிதான் இருக்கும். இதே பட்டா வந்துச்சுன்னா நீங்க என்ன கோடீஸ்வரன், இந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் ஒரு லோன் போட்டு நல்ல பெரிய வீடா நம்ம கட்டி வாழலாம்ல. ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன்னா நம்மள ஓட்டுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நீங்க ஆறுதல் தெரிவிச்சாதான் எங்களால ஊர்ல இருந்தா நல்லபடியா நல்ல விஷயங்கள் நிறைய பண்ண முடியும். புதுசா வந்திருக்காரு இங்க பாருங்க. அதாவது உங்க புள்ள ஒரு 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் ஒரு கம்பெனில வாங்கினா நீங்க வேலையை விட்டு வந்துருன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. 300 கோடி சம்பளத்தை விட்டு வந்துக்கிறாரு. அப்ப அவரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. குடும்பத்தை யோசிக்கல, குழந்தைய யோசிக்கல, எதிர்காலத்துல யோசிக்கல. உங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக 300 கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளு நம்மளுக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கணும். நீங்க டெய்லி போய் சாமி கும்பிடுவீங்க, என் கஷ்டத்தை எல்லாத்தையும் தீருன்னு சொல்லிட்டு. கஷ்டத்தை சாமி எல்லாம் தீக்காது. இந்த மாதிரி ஒரு ஆளுங்க மனுஷ ரூபத்துல ஒருத்தர் அமைச்சுதான் காப்பாத்தும், அவங்களோட வாழ்வாதாரத்தை மாத்தோம். அந்த சாமி தான் விஜய். சரியா? அவர் கடவுளா பார்த்து நீ போப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ப்பான்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்காரு. திரும்பவும் வேற யாருக்கும் ஓட்டு போடாம இந்த மனுஷனுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாட்டி சரியா? இவ்வளவு பேசுற பேரன் விட்டுறாதீங்க. உங்க பையன், உங்க பேரன், உங்க குழந்தை, உங்க வீட்டுல ஒருத்தர், உங்க குடும்பத்துல ஒருத்தர், நம்மளுக்கு செய்யறது ஒருத்தர், நல்லது செய்யறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காருன்னு நினைச்சு தயவு செஞ்சு போடுங்க. விட்டுறாதீங்க. இவ்வளவு தூரம் பேசலாம்.